Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல் பத்தி பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலா ஒரு அருமையான கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க என்கிட்ட கேட்குற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல செடி எங்கே வாங்குறீங்க, எப்படி பார்த்து வாங்குவீங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான தொட்டிகள்லாம் பயன்படுத்துறீங்க, மண்புழு உரம், தேங்காய் நார் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க, செம்மண்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. அது சம்மந்தமான ஒரு முழு விவரம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை இல்லாமல் மற்ற பிற ஊர்களில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எந்த நர்சரி மட்டும் இல்லாமல் செடிகள்லாம் எப்படி வாங்கணுன்ற ஒரு டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல நம்ம நர்சரி பற்றி பார்த்துடலாம். இந்த நர்சரி சென்னை அவுட்டரில், அதாவது தாம்பரம், பெருங்களத்தூர்லேருந்து வண்டலூரில் ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் ஏறினீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான் வரும். அந்த ரவுண்டானுக்கு ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா படப்பை டு வாலாஜாபாத் ரோடு வரும். அதில் ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறமா ரூபி பில்டர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை தாண்டி 1 கிலோமீட்டரில் இந்த நர்சரி இருக்குது. இந்த நர்சரி பேர் வந்து மகாலட்சுமி கார்டன் அண்ட் நர்சரின்னு இருக்கும். அந்த நர்சரிக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நர்சரி இருக்கும். அந்த நர்சரியை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் கம்பேர் பண்ணும்போது அந்த நர்சரியை விட இதில் வந்து விலை ரொம்பவே குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு, அதாவது நம்மளுடைய சேனல் பேரை நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு ஒன்று வருது. உங்களுக்கு அடையாளம் காமிக்கணுன்றதுக்காக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த சர்ச்சை. இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இந்த நர்சரி இருக்குது, மகாலட்சுமி கார்டன் சொல்லிட்டு இருக்கும். வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் எல்லாமே வச்சு இன்வைட் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த நர்சரியில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போங்க. அப்போ தான் வந்து லோடு வந்து இறங்குது. அதாவது பெங்களூர்லேருந்து வந்து லோடு வந்து இறங்குது. நிறைய செடிகள் வந்து இருக்குது. மற்ற சமயங்களில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி போயிருந்தேன். ரொம்ப அதிகமாக செடிகள் இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி கவர் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்காக. இந்த நர்சரியில் மிக முக்கியமாக நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவேன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் தான். ரோஜா செடிகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோஜா செடி இருக்குது. அதுவும் முக்கியமாக ஹெல்த்தியான ரோஜா செடிகள் இருக்குது. எல்லா செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டுகள் அதிகமாக இருக்கும், பூக்களும் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கிளைகள் இருக்கும். ரோஜா செடிகளே 3 விலை, அதாவது 3 வெரைட்டி ஆஃப் விலையில் வந்து ரோஜா செடி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அது வந்து 30 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் 25 ரூபா அந்த மாதிரி குறைச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தராங்க. அதே மாதிரி சிலது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற கவரில் இருக்கிறது வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த செடி நல்ல ஹைட்டாக இருக்கும், நிறைய மொட்டுக்கள் இருக்கும். அது நம்முடைய ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த வெரைட்டி ஆஃப் செடி வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எல்லா வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடியுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே மிஸ் ஆகலை. எல்லாமே துளிர் எடுத்து, எப்படி நம்ம வாங்கும்போது நிறைய மொட்டுக்கள் இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்து கிளைகள் துளிர் விடும்போதும் நிறைய மொட்டுக்களோடு தான் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி மட்டும் கிடையாது, ரோஜா செடியிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற வெரைட்டி ஆஃப் ரோஜா செடியும் கிடைக்கிது. குறிப்பாக மல்லி செடி, அதுக்கப்புறம் மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த செண்டு மல்லி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். செண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த சாமந்தி, இந்த மாதிரி வகை செடிகள் மட்டும் நீங்கள் வாங்காதீங்க. எப்பவுமே விதைகள் போட்டு வீட்டிலே வந்து அதாவது வீட்டிலே வந்து அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மல்லி செடிகளுமே இங்கே இருக்குது. அதாவது குண்டு மல்லி, சென்ட்டு மல்லி, ஜாதி மல்லி, மாலை நேரங்களில் இன்னொரு பூ பூக்குமே அந்த மல்லி, எல்லா விதமான மல்லியுமே இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது. அந்த செடி நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல சீக்கிரமாக வளரும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்பவுமே நர்சரியில் வந்து இந்த நர்சரியும் கிடையாது, எந்த நர்சரியிலுமே சென்ட்டு மல்லி வாங்காதீங்க. விதைகள் விற்கும், அந்த விதைகளை வாங்கி நீங்கள் போட்டு வளர்த்துக்கலாம். ஏன்னா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி பேக்கெட் இருக்கும். இல்லைனா கடைகளில் ஒரு பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் செடியில் தொட்டியில் போட்டாலே நிறைய வளரும். இந்த செடி இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். அது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த பூவோடு சரி, அதுக்கப்புறம் அது துளிரும் எடுக்காது, ஒன்றுமே ஆகாது, காஞ்சி போயிடும். அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செடி வந்து நர்சரியில் வாங்காதீங்க. ஆனால் வந்து செவ்வந்தி பூ இருக்கும் பாருங்கள், செவ்வந்தி வாங்குங்க. செவ்வந்தி எல்லா வெரைட்டி ஆஃப் செவ்வந்தியுமே தாராளமாக வாங்கலாம், சூப்பராக இருக்குது.
அருமையாக துளிர் எடுக்குது, நல்ல மொட்டுக்கள் வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் இங்கே என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பழச்செடிகள் நிறைய இருக்குது. எல்லா விதமான பழ வகைகளுமே இருக்குது. சின்னதிலே காய்க்கக்கூடிய பழ வகைகள், எலுமிச்சம், சப்போட்டா, மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கூட இருக்குது. அப்புறம் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனுடைய இலைகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அதனுடைய இலைகள்லாம். ஆனால் காய்களும் கொத்து கொத்தாக இருக்குது. நான் கேட்டேன், அந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னது, அதாவது ஒரு எலுமிச்சை பழம் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் அதனுடைய காயே இருக்குமா. ஆனால் பழம் அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட குரோட்டன்ஸ் இருக்குது. மருன்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையாக இருக்கும் இல்லையா, பூக்களோடு வச்சு கட்டுவாங்களே, அது இருக்குது. மறிக்குழுந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டேரியா பூன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. எனக்கு வாங்கணும்னு ஆசை வந்தது இங்கே வந்ததுலேருந்து. இது வரைக்கும் நான் வாங்கலை. ஏன்னா வந்து மேரிகோல்டு மாதிரியே இதுவும் வந்து ஏதாவது வாங்கி வச்சா செத்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. அதனால் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை இதுக்கு. சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வாங்கி வச்சுருந்தீங்க, நல்லா துளிர் எடுக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இனிமேல் ஃப்யூச்சரில் வாங்குகிறேன். ஆனால் இந்த பூ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்க்கவே அப்படியே ஒரு ரம்மியமான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு போகிற மாதிரி இருந்தது அந்த பூ பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழச்செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருக்குது. எல்லாமே ஒரு சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து மாடி தோட்டத்துக்கு உகந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேட்டேன் அவங்ககிட்ட, மாடி தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய செடிகள் தான் இது, சின்னதிலே காய்க்கும். தொட்டியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ரம்முன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீல கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரம்மில் வச்சிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இவ்வளோ தான் செடி வகைகள். அதுக்கப்புறம் நம்ம தொட்டிக்கு வந்துடலாம். தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்து சிமெண்ட் தொட்டி, அதுக்கப்புறம் மண் தொட்டி தான் வந்து பயன்படுத்தினேன். ஆனால் ரெண்டுமே வந்து நான் இப்போ ரெண்ட்டுக்கு, அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுனால பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துகிறேன். இப்போ பிளாஸ்டிக் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். இந்த தொட்டி விலையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிமெண்ட் தொட்டி உங்களுக்கு 50 ரூபா அந்த மாதிரி வரும். சின்னது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, கொஞ்சம் பெருசு வந்து 50 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வருது. அதுவே கலரில் வாங்க போனீங்க, இந்த மாதிரி மெரூன், வைலட் அந்த மாதிரி கலரில் வாங்க போனீங்க அப்படின்னா 90 ரூபா வரும். இது வந்து 12 இன்ச் பாட்டு. இந்த 12 இன்ச் தொட்டி வந்து நம்ம சராசரியாக எல்லா ரோஜா செடியுமே வைக்கலாம். நல்லா வருது, சூப்பராக வருது. ஆனால் பன்னீர் ரோஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கணும். இல்லைன்னா பெரிய பெயிண்ட் டப்பா, அதை வந்து அடியில் ஹோல் போட்டு வைங்க. இல்லைன்னா வந்து பெரிய வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த பெரிய வாட்டர் பாட்டிலில் வந்து அடியில் வந்து ஹோல் போட்டு வைங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் சூப்பராக வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து கொக்கோபீட் 5 கிலோ வந்து 120 ரூபாய் விற்கிறாங்க நர்சரியில். ஆன்லைனில் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்காதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து பல்லாவரத்தில், சென்னையில் இருக்கீங்கன்னா பல்லாவரத்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ மண்புழு உரமும் அந்த இடத்துல கிடைக்கிது. மண்புழு உரமும் பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. இதுவே வந்து மண்புழு உரம் வந்து நர்சரியில் வாங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 ரூபா அந்த மாதிரி கிடைக்கிது கிலோ வந்து. அதனால் மண்புழு உரம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் சந்தைகளில் வந்து பார்த்து வாங்க. இல்லைனா வந்து திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்களுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஊர் பேரை போட்டு திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிளேஸ் வந்து காட்டும். நான் வந்து வண்டலூரில் இருக்கக்கூடிய முடிச்சூர் திடக்கழிவு மேலாண்மையில் தான் வாங்கினேன். அதாவது நீங்கள் நர்சரிக்கு வர்ற வழியில் தான் அதுவும் இருக்குது. அது சம்மந்தமாக அந்த மண்புழு உரம் தயாரிக்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அந்த பூச்சி மருந்து, ரோஜா செடிக்கு வந்து வைக்கக்கூடிய உரம், இது மாதிரி எதுவுமே நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி வாங்கி சில சமயங்களில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி பட்டு போயிடும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. அவங்க நர்சரியில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் இதை போடுங்க நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஆனால் தயவுசெய்து அதை வாங்காதீங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக அரிசி கழுவின தண்ணி, டீ தண்ணி, முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல், இந்த மாதிரி நிறைய இருக்குது டெய்லி யூசேஜ். அதை போட்டாலே போதும். காய்கறி கழுவி இதை போட்டாலே போதும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் வந்து பழைய பக்கெட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை தயவுசெய்து ஓட்டை அடியில் ஒரு 5 ஓட்டை இல்லை 4 ஓட்டை, சின்ன சின்ன ஓட்டை, எப்படி இப்போ இந்த தொட்டிலாம் ஓட்டைகள் இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி ஓட்டைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடி வைங்க. அப்போ இந்த தண்ணீர் வந்து வெளியேறணும். தண்ணீர் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து அழுகி போயிடும். நீங்கள் சென்னை சைடு தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு முறை இந்த நர்சரிக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. தாராளமாக வாங்கலாம் இங்கே. அப்புறம் முக்கியமாக நம்ம சேனல் பேரை அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் செடி வாங்கும்போது நிச்சயமாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொன்னார். இஃப் சப்போஸ் அவர் டிஸ்கவுண்ட் பண்ணி தரல அப்படின்னா அங்கேருந்து வந்து கமெண்ட்டில், அக்கா நாங்கள் நார்மலாக எங்களுடைய வாய்ப்பேச்சை வச்சு கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கியிருப்போம், உங்கள் சேனல் பேரை சொன்னோன்னு தான் அதிகமாக விலையை ஏற்றி கொடுத்தாரு மட்டும் வந்து கமெண்ட்டில் திட்டிடாதீங்க தயவுசெய்து. ஒரு 10 நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. அவர் மறந்துருக்க கூட சான்ஸ் இருக்கலாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை சேனல் பேரை சொல்லி இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்தாங்களாமே, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது.
ஒரு ஃப்ரெண்ட்லி ரெக்வெஸ்ட்டாக அவர்கிட்ட கேட்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான். ஸோ மறக்காமல் தருவார்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் ஈஸியாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.